இப்ப அவளுக்கு இருக்கிற கோவமே அவரோட பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது எந்த தைரியத்துல என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்கங்கிறது தான். நீங்க ஏன் மாப்பிள்ள உங்க பொண்டாட்டி உயிரோட இருக்கிறதா அவகிட்ட போய் சொன்னீங்க? வேற எப்படி அத சொல்றது? என் கண்ணு முன்னாடி தினம் நான் அவளை பாக்குறேன், தினமும் பேசுறேன் அவகிட்ட. அவ உயிரோட இல்ல, இறந்துட்டான்னு எப்படி போய் சொல்றீங்க? அப்படி சொன்னாதான் என்ன? இத்தனை வருஷம் அவ உயிரோட இல்லன்னு தானே நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப திடுதுப்புன்னு அவகிட்ட உங்க பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு சொன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அவளுக்கு? உங்களை எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணும்? சரி அத்தை, நீங்க சொல்ற மாதிரி என் வைஃப் இறந்துட்டான்னு நான் அவகிட்ட சொல்றேன்னு வைங்களேன். சீக்கிரமே காவேரிக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர்றப்போ ஏன் என்னையே என்கிட்ட செத்து போயிட்டதா சொன்னீங்கன்னு கேட்க மாட்டாளா? அப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் எப்படியாவது நாம அப்ப சமாளிச்சுக்கலாமாப்ல. அதுக்காக இப்பவே வா. இல்ல அத்தை, உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு காவேரி என்கிட்ட கேட்டப்போ அவ கண்ணை பார்த்து என் வைஃப் உயிரோட இல்ல, அவ செத்துட்டான்னு என்னால போய் சொல்ல முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த உண்மையை சொன்னது சரிதான் நினைக்கிறேன். சரி மாப்ள, இப்ப காவேரி அங்க வரப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரிங்க மாப்ள. கொடு. எங்க உங்க பேரன்? உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா நிக்க வச்சு ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எங்க இருக்காரு அவரு? வர சொல்லுங்க. காவேரி, நீ எதனால இவ்வளவு கோபமா வந்திருக்கேன்னு எங்களுக்கு புரியுதுமா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கும் விஜய்க்கும் அவங்கதான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கிறதா சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம குறுக்க பேசிக்கிட்டு? அவங்களே பேசட்டும், நம்ம கேட்போம். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவர் என்னடான்னா ஏதோ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தினமும் அங்க வரதும் சாப்பிடுறதும் அவர் லிமிட் தாண்டி நடந்துக்கிறதும் ஓவரா அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்னடான்னா அதுக்கும் ஒரு படி மேல போய் எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க. யாருங்க நீங்கெல்லாம்? எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப வருஷம் பார்த்து பழகுன மாதிரி தோணுதுன்னு தான் நான் சொன்னேன். அதே சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏதோ போன ஜென்மத்து பந்தோம்லாம் சொன்னீங்களா? அத நான் நம்பி உங்க வீட்டு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த தைரியத்துல வந்து எங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. அதுவும் இவரு ஏற்கனவே கல்யாணமானவர், இவருக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. இவரோட வைஃபுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனையினால 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதா இவரே என்கிட்ட சொன்னாரு.
ஒருத்தரை நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க எல்லாரும் யோசிச்சிருந்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிருப்பீங்களா? இப்பவும் சொல்றேன், எனக்கு அம்முவை ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அதுக்காக அந்த குழந்தையோட அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? ஒருவேளை என்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இவரோட வைஃப் இப்போ இல்லவே இல்லனா கூட நான் ஏங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்? முதல்ல இப்படி ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் எப்படி யோசிச்சீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே அப்படியே அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் எங்க வீட்லயே வச்சு நான் அவர்கிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சேன். குழந்தை முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டாமேன்னு அவளை ரூம்ல விளையாட வச்சுட்டு வரதுக்குள்ள இவர் கிளம்பிட்டாரு. அதனாலதான் நான் இவ்ளோ தூரம் வர வேண்டியதாயிடுச்சு. ஆனா இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். உங்க எல்லாரையும் நேர்ல நிக்க வச்சு எனக்கு இதுல விருப்பம் இல்லங்கறத தெளிவா சொல்லிட்டா திரும்ப இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசாம இருப்பீங்க பாருங்க. இப்படி ஒரு விஷயத்த எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க எல்லாம் பேசினது இதுவே கடைசியா இருக்கட்டும். நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் எங்க அம்மா கிட்ட சொல்லி என் மனச மாத்த ட்ரை பண்றது இல்ல என்னையே இந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிறதுன்னு ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். காவேரி, காவேரி, போதுமா தாத்தா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க யோசிக்காம பண்ண ஒரு விஷயம் காவேரி எந்த அளவுக்கு கோவப்படுத்திருக்கு, நம்மளை பத்தி எவ்வளவு தப்பா அவ நினைச்சிருக்கான்னு நீங்களே பாத்தீங்கல்ல. வா, எல்லாருமா சேர்ந்து ரொம்ப பெரிய நல்லது பண்ணிட்டீங்க எனக்கு. விஜய், விஜய், ஏங்க நில்லுங்க. மிஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. மிஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இத பாருங்க, நான் அவ்ளோ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப நீங்க என்ன கல்யாண விஷயத்துல கம்பல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ இல்ல மிஸ், மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ். நான் ஒன்னும் உங்களை கம்பல் பண்றதுக்காக வரல. நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்கறதுக்கு தான் வந்தேன். சத்தியமா சொல்றேன் மிஸ், எங்க வீட்ல இருந்து உங்க அம்மா கிட்ட இப்படி ஒரு விஷயத்த பேச வராங்கன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. நினைச்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா நான் அவங்கள வரவிடாம தடுத்திருப்பேன். எங்க வீட்டு ஆளுங்க யோசிக்காம வந்து இப்படி பேசுனது எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ரொம்ப சாரி. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானும் என் ஒய்ஃபும் சண்டை போட்டு பிரிஞ்சிடலாம் இல்ல. அப்புறம் நீங்க முதல்ல என்ன கேள்விப்பட்டீங்களோ அதுதான் உண்மை. என் குழந்தை பிறந்த அன்னைக்கே என் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. என் குழந்தை முகத்தை கூட அவ பார்க்கல.